இந்த சிஏ படிப்பு இருக்கிறது அல்லவா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, ரொம்ப கஷ்டமான பரீட்சை. அந்த பரீட்சையெல்லாம் தேறி ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை கிடைச்சு அவன் விரும்பின காதலித்த பெண்ணை மணந்து கொண்டு கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த தமிழ் இளைஞன். இதை விட என்னங்க வேணும்? பரீட்சை பாஸ் பண்ணியாச்சு, வேலை கிடைச்சாச்சு, காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன கஷ்டம் சொல்லுங்க? அப்படித்தானே நினைப்போம். ஆனால் அப்போதுதான் அங்கே 83 கலவரம் வருகிறது. வேலையை விட்டுவிட்டு, மண்ணை விட்டுவிட்டு, வாழ்க்கையை விட்டுவிட்டு, கர்ப்பமாக இருந்த தன்னுடைய மனைவியோடு அங்கிருந்து புலம்பெயர்ந்து கனடாவுக்கு போகிறான் அந்த இளைஞன். இலங்கையினுடைய வெப்பம் என்ன, கனடாவினுடைய குளிர் என்ன? இங்க பெரிய வேலையில இருக்கான், அங்க போய் கிடைச்ச வேலை ஒரு கட்டடத்துக்கு முன்னே நின்று இரவு பணி காப்பாளனாக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலை தான் அங்க கிடைக்கிறது. இங்கே பெரிய அதிகாரி, கீழே 40 பேர் வேலை